வாழ்க வளமுடன். கடந்த 55 நாட்களாக தினம் ஒரு பதஞ்சலி யோக சூத்திரம் என்னும் தலைப்பில் சாதனா பாதம் பற்றி பார்த்து கொண்டு வந்தோம். இன்று அதனுடைய பொருட்சுருக்கத்தை பார்ப்போம். சமாதியை நேரடியாக பயிற்சி செய்ய இயலாதவர்கள் அதனை அடைய வழியான சாதனை கூறப்படுகிறது. முதலில் கிரியா யோகமும் 5 கிளேசங்களும் கூறப்படுகின்றன. கிளேசங்களின் அடிப்படை அவித்யை என்றும், அவித்யை அகற்றிக் கொள்பவர்கள் முக்தி அடைவார்கள் என்றும், அஸ்மிதை, ராகம், துவேஷம், அபினிவேஷம் இவற்றிற்கு பிரசுப்த வஸ்தா, தனுவஸ்தா, விச்சேத வஸ்தா, உதார வஸ்தா என்ற 4 விதமான அவஸ்தைகள் விளக்கப்படுகிறது. மரண பயம் எல்லோருக்கும் இருப்பதால் பிறவிகளுக்கும் உண்டு என்பதை விளக்கி மிகவும் சூட்சுமமான கிளேசங்களை ஒழிக்க வழியும், அவைகளை காரணமாயுடைய கர்மங்களும் அவை எப்படி பிறவிகளை தருகின்றன என்றும், கிளேசங்கள் உள்ளவரைதான் கர்மா, சுக, துக்கம், ஆயுள், பிறவி பலன்களை கொடுக்கின்றன என்றும், விவேகிக்கு விஷய துக்கம் என்னும் விளக்கத்தக்கத்தையும் கூறுகிறது. திருச்சயம் என்னும் புருஷனால் அனுபவிக்கப்படும் 24 தத்துவங்களான பிரகிருதியை கூறுகிறார். திருஷ்டா என்றும் அனுபவிக்கும் புருஷன் என்றும் கூறப்படுகின்றன. புருஷர்கள் ஒரே மாதிரியா பலர் இருப்பதால் ஒருவர் கைவல்யம் அடைந்த போது அனைவரும் விடுதலை அடையவில்லை எனப்படுகிறது. விவேக கியாத்தியை அடைந்தவன் 7 வித அறிவும் இயமம் நியமம் கடைபிடித்தால் அது கிட்டுகிறது என்று கூறுகிறார். பிறகு யோக அங்கம் 8 உணர்த்தப்படுகிறது. இயமம் என்பதை பிரித்து அகிம்சம், சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிகிரகம் இவற்றின் பயிற்சியும் பலனும் கூறப்படுகிறது. இதேபோல் நியமமும் கூறப்பட்டு யம நியமம் பயிலும் போது வரும் இடையூறை தடுத்து கொள்ளும் வழியும் பிரதிபக்ஷ பாவனையும் விளக்கப்படுகிறது. அடுத்து ஆசனம், பிராணாயாமம், அதன் உட்பிரிவுகள் விளக்கப்பட்டு பிரத்யாகாரம் கூறப்படுகிறது. இவைகள் சித்தியானதின் பலன்களும் கூறப்படுகின்றன. இதனுடைய தொடக்கத்தை நாம் விபூதி பாதத்தில் நாளை முதல் சிந்திக்க இருக்கின்றோம். நன்றி. வாழ்க வளமுடன்.